Hi friends, welcome to R.K.Brothers 2020 channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து உளுத்தம்பருப்பு சோறும் அதுக்கு சைடு டிஷ்ஷா முட்டை குழம்பு தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண் சட்டியில தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணினா இந்த குழம்பு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு பொரிஞ்சு வரவும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டையும் இந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 வரை சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்துட்டு அதையும் இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு மிளகாய் தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருக விட்டுறாமல் வதக்கணும். ஃப்ளேம் வந்து ரொம்ப லோவாகவே இருக்கட்டும். வதக்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்குழம்புக்கு வந்து அதிகமாக புளிக்கரைசல் சேர்க்கக்கூடாது, அப்புறம் புளிக்குழம்பு மாதிரி தெரியும். அதனால் கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம உடைச்சி வச்சுருக்கிற முட்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு முட்டையாக இப்படியே உடைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிற டைமில் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல், 2 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சீரகம், இது 3 தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டையும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த முட்டை குழம்பு ஒரு கொதி வரவும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம மல்லியில தூவி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி உளுந்த பருப்பு சோறு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் உளுந்த ஒரு பேனில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். தொலியோடு தான் இந்த சாதம் வந்து செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த தோலோடையே சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ரைஸ் வந்து நான் 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன் இந்த டம்ளரில். இப்போ இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு 2ஐயும் மொத்தமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 6 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். 1 கப் உளுந்துக்கு 2 கப் வாட்டர், அப்புறம் ரைஸ் 2 கப்புக்கு 4 கப் வாட்டர், அந்த விதத்தில் எடுத்துருக்கிறேன். இப்போது வெந்தயம், பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரகம், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு குக்கரில் மூடி போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு குலைவாக வேணும்னா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் குலைவாக தான் சாப்பிடுவோம், அதனால் 4 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இப்போ ரொம்பவே சூப்பரான உளுத்த பருப்பு சோறு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த லஞ்சு தான், உளுந்த பருப்பு சோறு, முட்டை குழம்பு, அதுக்கு காம்பினேஷனாக அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.